ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயக படம் ரிலீஸ் சம்பந்தமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தயாரிப்பாளரும் உட்காந்து பேசியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை 103 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. தியேட்டர்லேருந்து வெறும் 50% ஷேர் தான் தயாரிப்பாளருக்கு போகுமா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இணையத்தில் வந்து இந்த படத்தை லீக் பண்ணுறனால இப்போ இந்த டீலுக்கு வந்து தயாரிப்பாளர் ஓகே பண்ணிருக்காங்க. இதனால் லாபமோ நஷ்டமோ எல்லாமே தயாரிப்பாளரோட தான். என்ன கேட்டிங்கன்னா படம் ரிலீஸ் ஆன பிறகு தயாரிப்பாளருக்கு வந்து நஷ்டம் ஆகுது, லாபம் தான் வரும். ஏன்னா தளபதி ஃபேன்ஸ் பாதி பேர் வந்து இந்த படத்தை வந்து பார்க்க கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாமே தியேட்டரில் தான் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கடுத்து டீம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஓடிடி நிறுவனத்திட்ட வந்து பேச போறாங்க. ஓடிடி நிறுவனம் பார்த்தீங்கன்னா 50% தான் ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் தான் நாளைக்கு பேச்சுவார்த்தை முடிஞ்சவொடனே ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னு சொல்ல வருது. மூவி எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 வந்து படத்தை கொண்டு வரலான்னு டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஏப்ரல் 30 பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷோட கரையும் வருது. ஸோ ஜனநாயகம் ஏப்ரல் 30 வந்து நம்ம தனுஷோட கரப்படம் வந்து தள்ளி போக சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இன்னைக்கு தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக வந்த படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியோட மண்டாடி இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு. மூவி இந்த இயர் ரிலீஸ் ஆயிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாய் கழுவி சக்ஸஸ் எடுத்து நம்ம ராதிகா சரத்குமார் நடிக்கிற படம் தான் காலனி. நியூ இயர் ஸ்பெஷலாக இன்னைக்கு இந்த போஸ்டர் வந்திருக்கு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறம் எடுத்த கோபி நயினார் தான் இந்த படத்தை எடுக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மரகத நாணயம் 2 நம்ம விஜய் ஆண்டனியோட 100 சாமி படத்துல இருந்து இப்போ ஒரு போஸ்டர் வந்திருக்கு. மூவி மேல ரிலீஸ் ஆயிடும். இது போன்ற சினிமா அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.